நலாஸ் நாட்டு சர்க்கரை நலமுடன் வாழ நலாஸ் இந்தியாவிலேயே நாட்டு சர்க்கரைக்கு ISI முத்திரை மற்றும் அக்மார்க் அங்கீகாரம் பெற்ற ஒரே நிறுவனம். தொடர்புக்கு 9047045000. அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தமிழ்நாடு அரசின் உதவி செய்தி தொடர்பாளர்களாக திமுகவினரை நியமிக்க முயற்சிப்பதாக கூறி அதிமுக சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. நடக்கவுள்ள சட்டமன்ற தேர்தலில் ஆதாயம் அடையும் நோக்கில் திமுக IT பிரிவை சேர்ந்தவர்களை உதவி மக்கள் தொடர்பு அதிகாரிகளாக நியமிக்க முயற்சிப்பதாக கூறி அதிமுக வழக்கறிஞர் அணி செயலாளர் இன்பதுரை சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருக்கிறார். அந்த மனுவில் பொது அறிவிப்பு வெளியிடாமல் எழுத்து தேர்வு நடத்தாமல் பெயரளவில் விண்ணப்பங்களை வரவேற்றுவிட்டு திமுக IT பிரிவினரை நியமிக்க அரசு முடிவு செய்துள்ளது. உயர்நீதிமன்ற உத்தரவுக்கு விரோதமானது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நியமனத்தை அனுமதித்தால் அரசு வேலையை எதிர்பார்த்து காத்திருக்கும் தகுதியானவர்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும். விதிகளுக்கு முரணாக சட்டவிரோதமாக உதவி மக்கள் தொடர்பு அதிகாரிகள் நியமனத்தை தடுக்கவும் ஸ்ரீனிவாச மாசிலாமணி தாக்கல் செய்த வழக்கில் தன்னையும் ஒரு தரப்பாக சேர்க்க உத்தரவிட வேண்டும் என கோரியுள்ளார். அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தமிழ்நாடு அரசின் உதவி செய்தி தொடர்பாளர்களாக திமுகவினரை நியமிக்க முயற்சிப்பதாக கூறி அதிமுக சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. நடக்கவுள்ள சட்டமன்ற தேர்தலில் ஆதாயம் அடையும் நோக்கில் திமுக IT பிரிவை சேர்ந்தவர்களை உதவி மக்கள் தொடர்பு அதிகாரிகளாக நியமிக்க முயற்சிப்பதாக கூறி அதிமுக வழக்கறிஞர் அணி செயலாளர் இன்பதுரை சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருக்கிறார். அந்த மனுவில் பொது அறிவிப்பு வெளியிடாமல் எழுத்து தேர்வு நடத்தாமல் பெயரளவில் விண்ணப்பங்களை வரவேற்றுவிட்டு திமுக IT பிரிவினரை நியமிக்க அரசு முடிவு செய்துள்ளது. உயர்நீதிமன்ற உத்தரவுக்கு விரோதமானது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நியமனத்தை அனுமதித்தால் அரசு வேலையை எதிர்பார்த்து காத்திருக்கும் தகுதியானவர்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும். விதிகளுக்கு முரணாக சட்டவிரோதமாக உதவி மக்கள் தொடர்பு அதிகாரிகள் நியமனத்தை தடுக்கவும் ஸ்ரீனிவாச மாசிலாமணி தாக்கல் செய்த வழக்கில் தன்னையும் ஒரு தரப்பாக சேர்க்க உத்தரவிட வேண்டும் என கோரியுள்ளார். அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தமிழ்நாடு அரசின் உதவி செய்தி தொடர்பாளர்களாக திமுகவினரை நியமிக்க முயற்சிப்பதாக கூறி அதிமுக சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. நடக்கவுள்ள சட்டமன்ற தேர்தலில் ஆதாயம் அடையும் நோக்கில் திமுக IT பிரிவை சேர்ந்தவர்களை உதவி மக்கள் தொடர்பு அதிகாரிகளாக நியமிக்க முயற்சிப்பதாக கூறி அதிமுக வழக்கறிஞர் அணி செயலாளர் இன்பதுரை சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருக்கிறார். அந்த மனுவில் பொது அறிவிப்பு வெளியிடாமல் எழுத்து தேர்வு நடத்தாமல் பெயரளவில் விண்ணப்பங்களை வரவேற்றுவிட்டு திமுக IT பிரிவினரை நியமிக்க அரசு முடிவு செய்துள்ளது. உயர்நீதிமன்ற உத்தரவுக்கு விரோதமானது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நியமனத்தை அனுமதித்தால் அரசு வேலையை எதிர்பார்த்து காத்திருக்கும் தகுதியானவர்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும். விதிகளுக்கு முரணாக சட்டவிரோதமாக உதவி மக்கள் தொடர்பு அதிகாரிகள் நியமனத்தை தடுக்கவும் ஸ்ரீனிவாச மாசிலாமணி தாக்கல் செய்த வழக்கில் தன்னையும் ஒரு தரப்பாக சேர்க்க உத்தரவிட வேண்டும் என கோரியுள்ளார்.